சொல்லலாம். நான் மார்கழி மாதம் என்றாலே மகத்துவமான மாதம். மாதங்களில் நான் மார்கழியாய் இருக்கிறேன் என்று அந்த ஸ்ரீமத் நாராயணனே நமக்கு கூறியுள்ளார். மார்கழி மாதம் தனுர் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த மார்கழி நன்னாளிலே ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சியும் பாடி நாம் அனைவரும் இறைவனை அருளை பெறுவோம். ஆண்டாள் அருளியது திருப்பாவை. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெரியாழ்வாரால் கண்டெடுக்கப்பட்டு கோதை நாச்சியார் என பெயரிடப்பட்டு வளர்க்கப்பட்டவள்தான் ஆண்டாள். அந்த ஆண்டவனே ஆண்டதால் ஆண்டாள் என பெயர் பெற்றாள். அந்த ஸ்ரீமத் நாராயணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று ஆண்டாள் கனவு காண்கின்றாள். சூடிக் கொடுத்த சுடற்கொடி என்றும் அழைக்கப்படுகிறாள். வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதீர் பூரண பொற்கூடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டே தோழி என்று கனவு காண்கிறான். ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம், நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிலையீர், நீராடப் போதுமினோ நேரிலையீர், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுநீர்கால், சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுநீர்கால், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான், நாராயணனே நமக்கு பறை தருவான், நாராயணனே நமக்கு பறை தருவான், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய், பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் விளக்கம். அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வவளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழு நிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது. இன்று நாம் நீராட கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலைச் செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும், சூரியனைப் போல பிரகாசமான முகத்தை உடையவனும், நாராயணின் அம்சமுமான கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். மாணிக்கவாசகர் அருளியது திருவெம்பாவை. சிவனை பற்றி பாடக்கூடிய பாவை பாடல்களே திருவெம்பாவை. குனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயில் குவின் சிரிப்பும், பனித்த சடையும் பவளம் போல் மேனி பால் வெந்நீரும், இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றாள், மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. திருவெம்பாவை பாடல் 1. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன், மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான், மாதேவன் வார்கழல்கள் பாடிய வாழ்த்தொளி போய் வீதிவாய் கேட்டலுமே, விம்மி விம்மி மெய்மறந்து போது ஆர் அமளியின் மேல் நின்றும் புரண்டு, இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்ன என்னே ஈதே எம் தோழி பரிசேலோர் எம்பாவாய். பாடலின் பொருள். நீண்ட விழிகளைக் கொண்ட பெண்ணே, முதலும் முடிவும் இல்லாத அருட்பெருஞ்சோதியான இறைவனை நாங்கள் பக்தியின் மிகுதியால் பாடுகிறோம். அவனை நாங்கள் பாடுவதைக் கேட்டும் காதில் கேட்காது போல் நீ உறங்குகின்றாயோ?
உன் காது என்ன கேட்கும் திறனை இழந்துவிட்டதா? மகாதேவனின் நெடிய சிலம்பணிந்த திருப்பாதங்களை நாங்கள் புகழ்ந்து பாடிய ஒலி கேட்டு தெருவில் சென்ற எங்கள் தோழி ஒருத்தி விம்மி விம்மி அழுதாள். தரையில் விழுந்து புரண்டு மயக்கமுற்று கிடந்தாள். அந்த எம்பெருமானின் நாமத்தை சொன்னதற்கே உணர்ச்சி வசப்பட்டு விட்டாள் அவள். ஆனால் என் தோழியே, இன்னமும் நீ படுக்கையோடு உறவு கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே, நீயும் அந்த ஈசனை வாழ்த்தி பாட எழுந்து வா என தோழியை அழைப்பது போல் மாணிக்கவாசகர் சிவபெருமானை தொழுவதற்காக பாவையர்கள் தோழியர்களுடன் இணைந்து பாடுவதாக பாடியுள்ளார். இந்த மார்கழி நன்னாளிலே ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையும் நாம் அனைவரும் கேட்டு அவர் அருளை நாம் பெறுவோம். நன்றி.